ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பிறழாமை. ஆண்டவரே உமது நீதி இறைவனின் மலைகள் போல் உயர்ந்தது, உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கனிவான காலை பொழுதின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த நாளிலே திருப்பாடல் 36 நாம் தியானிக்கிறோம். திருப்பாடல் 36 தாவீது எழுதிய திருப்பாடல்களுள் ஞான பாடல்கள் என்ற வகையை சார்ந்ததாக அமைந்திருக்கிறது. இந்த திருப்பாடல் 36 3 விதமாக பிரிக்கிறார்கள். முதலாவது மனிதனின் பாவத்தினுடைய ஆழம் என்றும், இரண்டாவது கடவுளுடைய அன்பும் இரக்கமும் நீதியும் என்று சொல்லியும், மூன்றாவது இது இரண்டையும் இணைத்து ஜெபிக்கிற ஒரு உணர்வாக தாவீது இந்த திருப்பாடலை இயற்றியிருக்கிறார். இப்படி ஆய்வாளர்கள் இந்த திருப்பாடல் 36 தாவீது வயது முதிர்ந்த காலத்தில் எழுதியிருக்க கூடும் என்று சொல்லி அந்த வார்த்தையில் அவர் பயன்படுத்திய காரியங்களை கொண்டு அடையாளம் காண்கிறார்கள். இன்னும் சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த திருப்பாடலுடைய துவக்கம் மானிடருடைய தீய குணம் என்று சொல்லி தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அதுக்கு கீழே சிறப்பா சொல்லணும்னா, தாவீது சாமுவேலால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசு நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிற போதிலும், சவுலுக்கு பின் அரசராக உயர்த்தப்பட்டிருந்த அந்த நிலையிலும் சிறப்பாக தன்னை ஆண்டவருடைய ஊழியர் என்று சொல்லி சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறார். இந்த திருப்பாடல் முதல் பகுதி முழுவதும் மனிதனுடைய தீய குணத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையில் 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை தாவீது இப்படி மனிதர்கள் இருக்கிற போது கடவுள் எப்படி நீதியோடும் உண்மையோடும் இரக்கத்தோடும் பேரன்போடும் இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டக்கூடிய நிகழ்வாக இந்த திருப்பாடல் அமைகிறது. திருப்பாடல் 36 5-6 வசனங்களை நாம் பார்க்கிற போது பேரன்பை வானின் அளவோடு ஒப்பிடுகிறார். உண்மை மேகங்களை தாண்டியதொன்றாக ஓங்கி உயர்ந்திருப்பதாக தாவீது காட்டுகிறார். நீதி மலைகளைப் போலவும் தீர்ப்பு ஆழ்கடலை போலவும் குறிப்பிடுகிறார். இவை எல்லாம் இறைவனுடைய மகத்துவத்தை மாட்சிமையை குறிப்பிடுவதாக அமைந்திருக்கிறது. இது எல்லாத்திலும் உருவகங்களாக தாவீது பயன்படுத்துகிறார். 7வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, வாழ்நாள் முழுவதும் அனுபவித்த பேரன்பை, இறைவன் வழியாக கிடைத்த எல்லா அனுபவங்களையும் மகிழ்ச்சியோடு இங்கு பகிர்கிறார். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா, சிறகின் நிழலில் புகலிடம் என்று சொல்லி குறிப்பிட்டிருப்பது தாய் பறவை எவ்வளவு அக்கறையோடு சிரத்தையோடு தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறதை நினைவூட்டுகிறதாக தாவீதினுடைய வார்த்தைகள் அமைந்திருக்கிறது. இறை வார்த்தை 9 பார்க்கிற போது, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது, ஒளியால் யாமும் ஒளி பெறுகிறோம் என்ற இறை வார்த்தை ரொம்ப அழகா திருப்பாடலுடைய உச்சமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. இன்னும் சிறப்பா 10வது வசனத்துல, அழியோருக்கு ஆண்டவரே உம் பேரன்பை தொடர்ந்து தந்தருன்னு சொல்லி தாவீது அந்த பேரன்பை இரக்கத்தை இறைஞ்சுவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்துல பக்தியோடு தாவீதோடு மனநிலையில
இதோ மனிதனின் பாவத்தின் ஆழத்தை உணர்ந்திருக்கிற நாம் இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் நீதியையும் உயரத்தை தாகத்தோடு தேடுகிறவர்களாய் மாறலாமா? நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, இந்த அருமையான வேளையிலே உம் பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய பேரன்பு வானின் அளவோடு ஒப்பிட்டு இருக்கிறோம். உண்மை மேகங்களை தாண்டியதாக ஓங்கி உயர்ந்ததாக இருக்கிறது. நீதி மலைகளைப் போல் இருக்கிறது. ஆண்டவரே, அத்தகைய நிகழ்வை தொடர்ந்து இந்த நாளிலும் எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தும். வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. இதோ ஒளியால் யாமும் ஒளி பெறுகிறோம். ஒளியால் இயக்கப்பட, ஒளியால் உயர்த்தப்பட, ஒளியால் மகிமைப்படுத்தப்பட உம் பரிசுத்த சமூகம் தேடி வந்திருக்கிறோம். தேவனுடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி சிறப்பாய் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டு வழி நடத்தும். ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆமேன்.